Hi guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Bitcoin price அப்படி தான் பார்க்க போறோம். Bitcoin price என்ன மாதிரி அடுத்து மூவ்மென்ட் ஆகலாம் அப்படி தான் வந்து பார்க்கணும். இதுக்கு முன்னாடி கடைசியா போட்ட வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆச்சு. சோ இப்போதான் வந்து மறுபடியும் வந்து Bitcoin அப்டேட் போடுறேன். சோ இப்போ கிரிப்டோ வந்து ரொம்ப டல்லா இருக்கனால கண்டினியூஸா வந்து கிரிப்டோ ரிலேட்டட் வீடியோ போடல. அதான் ரீசன். இனி வந்து வீக்கெண்ட்ஸ் வந்து நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து அதிகமாவும் மற்ற நாட்கள்ல வந்து கம்மியா வீடியோ வரும். சோ கொஞ்சம் Forexல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கனால வீடியோஸ் வந்து நம்ம வந்து மற்ற நாட்கள்ல வந்து போட முடியல. சோ வீக்கெண்ட்ஸ் வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே வரும். சோ தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் வந்து 6000 சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 30 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆயிட்டு அப்படினா 6000 வந்துரும். சோ கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. சோ வந்து கண்டினியூஸா வீடியோ போடலாம். சரியா? ஓகே गाइस, நம்ம வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிட்காயின் பாப்போம். பிட்காயின் என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா ஓவரால் வந்து டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்னா உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ பாருங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? ஸோ அடுத்து ஃபார்ம் ஆனது வந்து இந்த பி லெவல் வந்து இதுக்கு மேலே போயிருக்காது. அதே மாதிரி இந்த சி லெவல் வந்து ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணி போக கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ வந்து கிளியர் டவுன் ட்ரெண்ட். ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அந்த சி லெவல் வந்து இன்னும் வந்து பிரேக் அவுட் ஆகி கீழே போகலை. சரியா? இது வந்து பேசிக்கான டவுன் ட்ரெண்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. சரியா? அப்போ சி லெவல் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் வந்து நிற்கிது. ஸோ என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டபுள் சைடும் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா? ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக பிட்காயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்கனால ஒரு ஃபால் ஆகும், ஒரு மேஜராக டவுன் ஆகி வரும். அந்த மாதிரி தான் வந்து எல்லாரும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100% அப்படி நடக்கும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறது கூட பாசிபிள் இருக்குது. சரியா? அது ஏன் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் வந்து எல்லாரும் ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு ரீசன், பேசிக்கான காமன் ரீசன் என்னென்னா ரொம்ப நாளாக வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகணும். டவுன் ஆனால் மட்டும் தான் வந்து அல்ட் காயின்லாம் ரிட்டர்ன் ஆகும். ஸோ பிட்காயின் டாமினன்ஸ்லாம் குறையும். ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன் இருக்கனால எல்லாரும் வந்து பிட்காயின் டவுன் ஆகும். இதான் வந்து மேஜராக எல்லாரும் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் பாருங்கள் 69.1. ஸோ ஒரு பிட்காயின் டாமினன்ஸ் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகலை. ஸோ வேல்ஸு, ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து இன்னும் பிட்காயினை செல் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து 65 மேலே இருக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய லெவல். ஓகேவா? அளவுக்கு அதிகமாக பிட்காயின் டாமினன்ஸ் இருந்துகிட்டு இருக்குது. 55K கீழே இருந்தால் தான் வந்து நமக்கு வந்து அல்ட் காயின் மார்க்கெட்லாம் நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 60 கீழேயாவது போனால் தான் மார்க்கெட் நல்லாயிருக்கும். ஸோ அல்ட் காயின்லாம் வந்து டோட்டலாக டவுன் ஆகி இருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மேஜர் பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஹோல்டு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா பிட்காயின். சரியா? அதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இன்னும் 200 டேஸில் வந்து பிட்காயின் ஹால்விங் வருது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா பிட்காயின் ஹால்விங் டைமில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அட்லீஸ்ட் வந்து டபுள் மடங்கெலாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போவே வந்து பெரிய அக்குமுலேட் பண்ண தொடங்கிட்டாங்க, ஹோல்டு பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? சரி, ஓகே, பிட்காயின் ஹால்வின் வருது. ஆனால் 200 நாள் இருக்கே, அதுக்கு முன்னாடி என்ன மேஜராக மார்க்கெட்டில் ஏதோ மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கலாம் அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ஒரு கிராஷ் பண்ணி இன்னும் வந்து அக்குமுலேட் பண்ணி அவங்க வந்து மறுபடியும் அப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, இப்போ வந்து மார்க்கெட் அப்போ என்ன கண்டிஷனில் போகும்? கிராஷ் ஆகுமா? இந்த பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆகிறது கொஞ்சம் டவுட் தான். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா RSI லெவல் வந்து ஓவர் சோல்டு லெவலில் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட் லெவல் ஆல்மோஸ்ட் வந்து 35. ஸோ வந்து ஓவர் பாட் லெவலில் இல்லை, ஓவர் சோல்டு லெவலில் இருக்குது. ஸோ ஓவர் சோல்டு லெவல்லனா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறது பாசிபிள் உண்டு அப்படின்னு அர்த்தம். அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா பிட்காயின் டாமினன்ஸ் 69%, கொஞ்சம் கூட குறையலை. இங்கே பாருங்கள், ஒரு இவ்வளோ பெரிய டவுன் நடந்திருக்கு. ஒரு அரௌண்ட் 10,500லேருந்து 9,500 $1000 டவுன் ஆகிருக்கு. பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கொஞ்சமும் குறையலை. ஓகேவா? அரௌண்ட் 70 1-2% தான் மூவ் ஆகிட்டு இருக்கே தவிர பிட்காயின் டாமினன்ஸ் வந்து குறையலை. சரியா? அது ஒரு ரீசன். அடுத்து மூணாவது ரீசன் என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் இது வந்து ஒரு மேஜர் குரூசியல் சப்போர்ட். ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பிரேக் அவுட் ஆகாது. அப்படி பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஃபால் ஆகி ஒரு பெரிய ஃபாலாக இருக்கும். ஓகேவா? அந்த 7,500 8,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். சரியா? எல்லாரும் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் ஆகும், ஃபால் ஆகி இந்த 7,500 ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று வந்து எலியட் வே ரூல் படி மார்க்கெட் வந்து கரெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் எடுக்கும்.
சி வேவ். சரியா, இந்த சி வேவ் வந்து என்னையுமே வந்து இந்த மாதிரி முடியாது. சரியா, ஸோ அதனால் என்ன எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கரெக்ஷன் வந்து சி வேவ் வந்து இந்த ஏரியாவில் தான் முடியும், 7500 to 8000. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் பிட்காயின் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அடுத்த மூமெண்ட் வந்து அப்பாகி மேலே போகும். ஸோ வந்து நல்லா செல் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த மைண்ட் செட் தான் வந்து எல்லா பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ ஆனால் எலியட் வேல இது வந்து பேசிக் மெத்தட் தான் வந்து இந்த மாதிரி வந்து மூவ் ஆகும். ஸோ இதுக்கு அடுத்த அட்வான்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் மெத்தடில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி மூவ் ஆகணும் அப்படின்னு வந்து கட்டாயம் கிடையாது. ஸோ மார்க்கெட் என்ன மாதிரி நடக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கூட மூவ் ஆகலாம். ABCDE. ஓகேவா, ஸோ இந்த மெத்தடில் கூட மூவ் ஆகலாம். இந்த மெத்தடில் மூவ் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும்னா, இதில் ஒரு சின்னதாக ஒரு டவுன் அப் ஆகும். சின்னதாக அப் ஆகும் மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த 10,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும். 10,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 10,500, அடுத்து 10,800. ஓகேவா, இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஸோ இதை வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து சொல்லலை. ஆனால் நான் வந்து சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அப்படி கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னையுமே வந்து ஒன் சைடாக பிட்காயின் மார்க்கெட்டை வந்து திங்க் பண்ணக்கூடாது. சரியா, சரி, அப்போ மார்க்கெட் வந்து இந்த சைடாகவும் போகிறது. அப்போ நம்ம பை பண்ணணும் அப்படின்னா எந்த ரேஞ்ச் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரேஞ்சில் பை பண்ணலாம். பை பண்ணால் எவ்வளோ, ஒரு நீங்கள் வந்து பை பண்ணோன்னா ஒரு 20% அமௌண்ட் பை பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த பெர்சன்டேஜ் இந்த இடம் ஏன் வந்து ரிஸ்க்கு அப்படின்னா, இது வந்து மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது. ஓகேவா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா, பிரேக் அவுட் பண்ணி டவுன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த லெவல், ஓகேவா, கண்டிப்பாக வந்து 8000, அரௌண்ட் 8000 லெவலுக்கு மார்க்கெட் வரும். சரியா, ஸோ இது வந்து மேஜராக யார் வேணாலும் பை பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம். இந்த ஏரியாவில் பை பண்ணோன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க விரும்புகிறவங்க பை பண்ணிக்கலாம், 20% பை பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகி அப்பாகி வரும்போது செல் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து வெயிட் பண்ணணும். இங்கே ஏரியாவில் போய் இங்கே போன பிறகு வந்து 10,500 போன பிறகு வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஏரியா போன பிறகு மேஜராக ஒரு ஃப்ளாஷாக வந்து டவுன் ஆகி கூட கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். மோஸ்ட்லி இந்த 2 டைரெக்ஷன் தான். ஒன்று ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா இதை பிரேக் அவுட் ஆகி $8,000 வரணும். செகண்டு மெத்தடு படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ரிட்டன் ஆகி 10,500 ஆர் 10,800, மேக்ஸிமம் 10,800. ஓகேவா, 10,800. ஸோ அந்த 10,800 லெவல் வரைக்கும் மார்க்கெட் போய்கிட்டு திரும்ப டவுன் ஆகும். ஓகேவா, இந்த 2 வேல் தான் மார்க்கெட் மூவ் ஆகும். ஸோ இது வேறு மந்த்து ஸ்டார்டிங் வேறு. ஸோ அப்சைடு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதான் கைஸ் இப்போ உள்ள BTC அப்டேட். இதில் கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் புது விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.